ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, என் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமா இருக்கே, எப்போது இதெல்லாம் சரியாகும்? நான் ஆசைப்பட்டது, நான் எதிர்பார்த்தது, எனக்கு தேவையானது நாளைக்காவது என் கைகளில் வந்து சேரணுமேனு கவலையோட இப்போ நீ தூங்க போறது எனக்கு தெரியும். ஆனா இந்த கவலைகளை போக்க வேண்டிய பொறுப்பை இந்த சாயப்பா என்கிட்ட ஒப்படைச்சிடு என் செல்லமே. தினமும் உங்களை தான் நம்புறேன் சாயப்பா. ஆனா இப்போதாவது எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கன்னு கேட்கிறாயா? நீ எந்த விஷயத்தையும் சொல்லாமலேயே உன் மனசுக்குள்ள இருக்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய இந்த சாயப்பா இப்போது உனக்கு சத்தியமா வாக்கு கொடுக்கிறேன். நாளைக்கு உனக்கு தேவையான ஒரு விஷயம் நிச்சயமாக உன்னை நோக்கி உன் கைகளில் வந்து சேரும். நீ எதிர்பார்த்ததையும் ஏங்கி தவித்ததையும் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னிடமே நான் வந்து ஒப்படைக்க போறேன் என் செல்லமே. கீழே விழுகிறதுங்கிறது வேதனைக்குரிய விஷயம்தான். ஆனா விழுந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு மீண்டும் எழுந்து நிற்பது தானே சாதனை. என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதிலிருந்து உன்னால மீண்டு வர முடியும். மீண்டு வந்து இந்த உலகில் ஜெயிச்சு சாதிப்பாய் என்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. தேவையில்லாம அடுத்தவன் தப்பு செஞ்சான்னு அதை பார்த்து கோபப்பட்டு கத்தி உன் வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்க போறதில்ல. முடிஞ்சா அவங்க செய்யற தவறுகளை எடுத்து சொல்லு. திருந்துறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவங்க திருந்த மாட்டாங்கன்னு தெரிஞ்சா பொறுமையா அமைதியா அவர்களை விட்டு விலகி நின்று விடு என் செல்லமே. காசு பணம் வச்சிருக்கிறவனுக்கு காசு கையில இருக்கிற வரைக்கும் சுத்தி இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது. ஆனா பணம் இல்லாம நீ கஷ்டப்பட்டினா நீ இருக்கிற இடமே இந்த உலகத்திற்கு தெரியாது. மொத்தத்தில் இந்த கலியுக காலத்தில் காசு பணம் மட்டும்தான் பெரும் பிரதானமாக ஆகி போயிடுச்சு. ஆனா நீ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். ஏன்னா மாயையின் பக்கம் சூழ்ந்து நிற்கும் மனிதர்கள் தான் காசு பணம் பெருசு நினைக்கிறாங்க. ஆனா கோடி கோடியா இருந்தாலும் அந்த காசு பணத்தை சாப்பிடவும் முடியாது, அதை வச்சு சந்தோஷமா சிரிச்சு பேசவும் முடியாது. பணத்தோடு போய் பேச முடியுமா என்ன? ஆனா மனிதர்களோட பேச முடியும், மனிதர்களோட பாசமா பழகிக்க முடியும். மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடு. நல்ல மனம் கொண்ட மனிதர்கள் உனக்காக 4 பேர் உன் கூட இருக்கும்படி நீ நல்லது செஞ்சினா அந்த நன்மையும் உனக்கு வந்து சேருமல்லவா? கூட்டத்துல ஒரு ஆளாக இருந்து நீ நல்ல நிலைமைக்கு வளர முயற்சி செய்யும் போது அந்த கூட்டமே உன்னை எதிரியாக பார்க்கும். நம்மெல்லாம் கஷ்டப்படுறோம், இவன் மட்டும் நல்ல நிலைமைக்கு வந்துடுறானான்னு உன்னை போட்டி பொறாமையோடு யார் யோசித்தாலும் நீ அதை நினைச்சு கவலைப்படாத. உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை சரிப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது. யார் என்ன வேணாலும் நினைச்சுக்கட்டும், எனக்காக என் சாயப்பா இருக்காரு, அவர் என்ன சந்தோஷமா வாழ வைப்பார்னு தேவையில்லாத விஷயங்களின் மீது கவனம் செலுத்தாமல் விலகி நிற்கப்பார். உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் எல்லாத்தையுமே சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இந்த சாயப்பா நான் இருக்கேன் என் செல்லமே. காசு பணம் வச்சிருக்கவங்கள நம்பி நாடி அண்டி வாழ்ந்தோம்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். நமக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்க செஞ்சுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட போனால் எல்லாமே கிடைக்கும்னு அடுத்தவனுக்கு நீ அடிமையாக வாழ்வதை விட எதுவுமே வேணாம். என் கையால் சம்பாதிக்கிறதுல என் கையால் உழைப்பதில் நான் வாழ்ந்துக்கிறேன்னு தைரியமா திமிரா தன்னம்பிக்கையாக நீ வாழலாம். உன் வாழ்க்கையில உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் சரி செய்வதற்கான பொறுப்பை இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நன்மையோ தீமையோ எல்லார் செய்த செயல்களுக்கும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக பலன் கிடைக்கும். அப்படிதான் இது நாள் வரை நீ செஞ்ச நல்ல விஷயங்களுக்கும் நன்மைகளுக்கும் உனக்கு பலன் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். எப்படி பேசுறதுங்கிறது பக்குவம், எதை பேசணுங்கிறது அறிவு. ஆனா எந்த இடத்துல எதை பேசாம இருக்கணுங்கிறது பேரறிவு. அப்படிதான் நீ பேரறிவு கொண்ட பிள்ளையாக தேவையான இடங்கள்ல அளவா பேசி தேவையில்லாத இடங்களில் பேசாமல் பொறுமையாக இருந்து விட்டாலே எந்த பிரச்சனையும் உனக்கு வராது என் செல்லமே. உன் வாழ்க்கைய நீ நினைச்சது போலவே நான் உனக்கு அமைச்சு தர்றேன். எவ்வளவு வசதி வந்தாலும் எவ்வளவு காசு பணம் வந்தாலும் எப்போதுமே எளிமையாக பேசக்கூடிய, எளிமையாக பழகக்கூடிய, எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நீ இரு. தேவைப்பட்டது நினைச்சு எல்லாத்தையும் வாங்கி சேர்த்துக்கிட்டே இருந்தீனா அப்புறம் உனக்கு தேவையான பொருட்களை விற்கக்கூடிய அளவுக்கு கஷ்டம் வந்துடும். எல்லாத்தையும் அனாவசியமா வாங்காம அவசியத்திற்கு மட்டும் வாங்கக்கூடிய பிள்ளையாக நீ இரு. அவசியங்கள்
அனாவசியங்களை தவிர்த்து விடும். உன் வாழ்க்கையில உனக்கு தேவையானதையெல்லாம் நான் நிச்சயமா செஞ்சு தருவேன்.